ஹாய் நல்ல வியூவர்ஸ், நீங்கள் பேர் ஃபயர் கிரேட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவோட டெப்டி சிஎம் யார், நம்ம பவன் கல்யாண் அவர் தான். ஏதோ தமிழை பற்றி பேசியிருக்காரு, என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்னென்னா, ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆந்திரா வந்து பவன் கல்யாண் அவர்கள் வந்து சினிமா வந்து நீங்கள் ஹிந்தி வேணான்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து அது இன்னும் தமிழ் படத்தை வந்து எப்படி நீங்கள் ஹிந்திக்கு டப் பண்ண மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னா, நம்ம என்னோட தனிப்பட்ட கருத்து, யாரோட கருத்தும் கிடையாது, இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஹிந்தியை வந்து நாங்கள் வேணான்னு சொல்லலையே, நீங்கள் தான் ஹிந்தி கற்றுக்கணுன்னு திணிக்கிறீங்க. எங்கள் அதில் வந்து திணிக்கக்கூடாது, வேணும்னா கற்றுக்கிட்டோம். என் ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது. அந்த சிபிஎஸ் ஸ்கூலில் படித்தேன், ஹிந்தியில் நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன இதில் வராது, பப்ளிக் எக்ஸாமில் வராது, அவ்வளோதான். தவிர வந்து ஹிந்திலாம் நானும் படிச்சிருக்கேன். அவங்களுக்கு வேணும்னா அவங்க ஹிந்தி படிக்கட்டும், யாரும் அதில் போய் நீங்கள் ஹிந்திக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லலையே. சரி, இப்போ பவன் கல்யாணோட இதுக்கு வரும். எதுக்கு நீங்கள் வந்து ஹிந்தியில் டப் பண்ண விட்றீங்க உங்கள் படத்தை அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இப்போ ஹிந்தி படம் தமிழில் வரது இல்லையா? ஹிந்தி படம் தமிழில் வரதில்ல, ஏன் அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? முதல்ல எனக்கு வந்து இதுக்கும் இந்த தமிழ் லாங்குவேஜுக்கும் இந்த சினிமாவில் வந்து நம்ம டப் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது? இப்போ வெளிநாட்டுக்காரன் வந்து நீங்கள் தமிழ் வேணும்னா ஹிந்தி வேணும், இந்தியா வேணும், ஹிந்தி லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும்னா அவனு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதுக்கு அந்த என்ன ஹாலிவுட் படம்லாம் இங்கே ஹிந்தியில் டப் ஆகுது? நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறேன், தமிழ் தெலுங்கு எந்த இதுலேயும் டப் பண்ணாதது, ஃபுல்லாக ஹிந்தினே வருது. எனக்கு தேவையா? அவனுக்கு கொடுக்கணுன்னு அவன் கொடுத்துட்ருக்கான் ஹிந்தியில் டப்பில். நெட்ஃப்ளிக்ஸில் திறந்தாலே எந்த இதில் பார்த்தா ஆல் ஆஃப் டேட்டில் தமிழ் இல்லையா, தமிழில் இல்லைன்னா ஹிந்தியில் இருக்குது, எல்லாத்துலேயும் ஹிந்தியில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள், எந்த தொட்டாலும் தமிழ் இல்லாதது ஹிந்தியில் இருக்குது. அதெல்லாம் கொடுக்கும் போது இந்தியாவில் உள்ள படத்தை வந்து ஏன் மாற்றக்கூடாது? புரியலையே. நீங்கள் ஸ்கூலுக்குன்னா நீங்கள் எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் இதுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டீங்க, எஜுகேஷனுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதை கேட்டால் நீங்கள் வந்து படத்துக்கு ஏன் ஹிந்தி டப் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறேன்றீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பவன் கல்யாண் அவர்கள் என்ன பேசுகிறாருன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலை. இவர் இப்படி பேசுவாங்க நினச்சி கூட பார்க்கல. அவெல்லாம் வந்து ஒரு பொசிஷனுக்கு வரும்போதெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு நினச்சேன். இப்போ எப்படின்னா, என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு ஒரு ஹையர் ரேஞ்சில் இருக்கும்போது என்னத்துக்கு சொல்ல முடியும் நம்ம அவரை, என்னத்தை சொல்ல. சரி, அதை விட்டுப்போம். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஹிந்தியோட தமிழ் தான் ஃபஸ்ட் வந்தது ஹிந்தியோட. என்ன, நீங்கள் இந்தியான்னு பேர் வச்சுருக்கீங்க, தமிழ்நாடு அதில் தான் இருக்குது. நீங்கள் தமிழ் கற்றுக்கோங்க, செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜாக நீங்கள் தமிழ் வச்சுக்கலாமே, ஏன் வச்சுக்கல? நாங்கள் சொன்னால் உங்களுக்கு வலிக்குது, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கணும். இன்னும் புரியல எங்களுக்கு. நீங்கள் ஹிந்தியோட தமிழ் ரொம்ப வயசு அதிகம், முன்னாடியே வந்தது தமிழ். பழமையானது, தமிழ் மொழி வந்து ரொம்பவே பழமையான, இந்தியை விட பழமையானது. அது நீங்கள் தேர்ட் லாங்குவேஜாக வச்சுக்கலாமே. அவங்க கற்றுக்கிட்டு பார்ப்பீங்க. வைக்க வேண்டியது தானே, ஏன் வைக்கல? நீங்கள் வந்து இந்தியை வந்து இங்கே தமிழ்நாடோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஹிந்தி முக்கியமாக ஒரு தேர்ட் லாங்குவேஜாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. அப்படி வச்சுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எஜுகேஷன் உள்ள ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இப்போ இந்தியாவோட பழமையானதான் தமிழ், அது நீங்கள் வச்சுக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? இது எப்படி எடுத்தீங்க? என்னத்த ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அவங்க போடுறாங்க நான் ஹிந்தி கற்றுக்கணுன்னு, இதில் கூகுளில் போடும் போது என்ன சொல்லுவேன்னா, ஹிந்தி தமிழ் இந்தியாவை விட பழமையானது மட்டும் இல்லை, பழமையான இந்தி மொழியும், இந்தியா மொழியும் இந்தியாவிலே பழமையான மொழின்னு சொல்லுது. அதுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன நீங்கள் மட்டும் இந்தியை வச்சு திணிக்கணும்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ வந்து பவன் கல்யாண் அந்த இஷ்யூஸ்லாம் இப்போ விடுவோம். நம்மளோட சிஎம், அதாவது தமிழ்நாடோட சிஎம் வந்து இதை பற்றி என்ன முடிவெடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம லாங்குவேஜுக்காக அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க.
என்ன கொஞ்சம் வாயை விட்டு மேலும் அந்த பிரச்சனையை வச்சு இழுக்க தான் பார்க்குறாங்க. அது வந்து டக்குன்னு முடிக்க மாட்டேங்குது. முடிக்கணும். அது முடிக்காம அதை இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வார்த்தையில் முடிக்கணும். என்ன அந்த மாதிரி ஒரு வேர்ட் சொல்லணும். அது நான் சொல்லி என்ன போகுது? எனக்கு இந்த பொலிட்டீஷியன் பற்றி அவ்வளோ விரிவாக போகணுன்னா இன்னும் ஆழமாக போகணும். அதுக்கு நேரமும் பத்தாது. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இதுக்கு அவங்க அப்பா ஃபேமிலியே பொலிட்டீஷியன். அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். வாயை அடைக்க வைக்கணும். வைக்கலையா ஏதாவது சண்டை போட்டு போட வேண்டியதானே. இது வளர்த்துட்டே போகிறதுனால மேலும் 1008 பேர் ஏதாவது பேசிகிட்டு கிடப்பாங்க. நம்ம மொழிக்காக எத்தனை பேர் தெரியுமா உயிர் வளர்ந்துருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம தமிழ் மொழியை கற்றுக்காதவங்களுக்கு நான் என்னதுக்குடா ஹிந்தி கற்றுக்கணும்? சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன வீடியோவுக்கு 33 வியூஸ் போயிருக்கு இதுவரை நான் பார்த்த வரையும். பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைபர் ஒன்றே ஒன்றா வந்துருக்கு. சரி, அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போடுங்க.